ரகசியத்தை தெரியணும். அதுக்கு யமதர்மராஜா 2 வரத்துக்கு ஓகே சொல்றாரு. 3வது வரத்துக்கு டைவர்ட் பண்றதுக்காக பல கொஸ்டின் எல்லாம் கேட்பாரு. கேட்டப்ப இந்த பையன் அடமா நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப யமதர்மராஜா உடல் மட்டும்தான் அழியும், ஆத்மாங்கிறது எப்பயுமே உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த உயிர் போனதும் அந்த ஆத்மா இங்க வரத்துக்கு இருட்டு பாதையில தான் வரும், வெளிச்சமே இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த யமலோகத்தையும் சேரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நச்சிகேதா நடுவுல கேள்வி கேட்டான், இதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு ஏன் இல்ல வழி, மகாபரணி அன்னைக்கு யார் சிவனை நினைச்சு விளக்கேத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒளி மூலமா ஈஸியா யமலோகத்துக்கு சேரலாம், அந்த ஒளியோடவே இருட்டுல வராம. அப்புறம் சொர்க்கம் சேரத்துக்காக என்ன மாதிரியான யாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கான கேள்விகள், இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, ஆத்மாவோட துயரங்கள் எப்படி, இந்த ரகசியத்தெல்லாம் அவன் கேட்கும்போது இவர் சொல்றாரு, இது அவங்களுடைய சந்ததிக்கு நான் சொல்லுவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள அற்புதமான ஆலயங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.